பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். இன்றைய ஒரு நிமிட வேத தியானத்தில் நாம் பார்க்க போறது சத்துருவின் விசாரிப்பு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். பாருங்க, இந்த வசனத்துல வியாதிப்பட்டு இருக்கிறது எசேக்கியா ராஜா, யூத ராஜா. ஆனா அவனுக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்புகிறது யார் என்றால் அவனுக்கு எதிரியான பாபிலோனின் ராஜா. இப்போ கூட பாருங்க, சில நேரங்களில் சத்ரு நம்ம விசாரிக்க வருவான். சத்ரு நமக்கு கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறது போல சில காரியங்கள் என்ன பண்ணுவான். ஆனா அதற்கான பலன் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே அப்படி 2-3 அதிகாரம் வாசிச்சிங்க அப்படின்னா முழு தேசத்தையும் அவன் கொள்ளையிட்டுட்டு போயிட்டுட்டான். ஆனா எசேக்கியா என்ன தெரியுமா பண்ணாரு? எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? சத்ரு கிட்ட காமிச்சிட்டாரு. எனவே சத்ருவின் விசாரிப்புக்கு செவி கொடாதிருங்கள். சத்ரு விசாரித்தால் நீங்க போதும். ஏன்னா ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் மேல் நம்முடைய கவலைகள்லாம் வைத்திருங்க. ஆண்டவர் தாங்க உங்களை விசாரிக்கணும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.